வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு மற்றும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 5 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. இன்றைக்கு ஜனவரி 5 அதிகாலை நேரத்தில் குமரி கடலிலும் மன்னார் வளைகுடாவிலும் விட்டு விட்டு வீசும் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. காரணம், மாலத்தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற பொழுதிலும் சற்று காற்று குவிதலை மாலத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்படுத்துகிற காரணத்தினால இந்த நிகழ்வு தொடர்கிறது. 5ஆம் தேதி வரை தான் இந்த காற்று என்று ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த காற்று. நாளைக்கு கொஞ்சம் இருந்தாலும் அச்சுறுத்தல் இருக்காது. ஆக தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை 2 நாட்களுக்கு நடத்தலாம். 8ஆம் தேதி வரை கூட நடத்தலாம். ஆனால் 8ஆம் தேதி அடுத்த நிகழ்வால் காற்று தொடங்கிவிடும். அதாவது 5ஆம் தேதி மாலை வரை குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் காற்று இருக்கும், விட்டு விட்டு வீசும் காற்று தான். ஆனால் 6ஆம் தேதி 7ஆம் தேதி மாலத்தீவு லட்சத்தீவு மாலத்தீவு தூத்துக்குடி, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு, தூத்துக்குடி கொழும்பு போக்குவரத்து நடத்தலாம். ஆனால் சற்று சவால் இருந்த காற்று இருக்கும், பெரிய அச்சுறுத்தல் இருக்காது. ஆனால் அடுத்த நிகழ்வு 8ஆம் தேதி தமிழ்நாட்டின் கடலோரத்தில் கிழக்கு வடகிழக்கு காற்றை கொஞ்சம் அதிகப்படுத்தும். 8ஆம் தேதி 9ஆம் தேதி கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வலுவான காற்று 35-45 கிலோமீட்டர் வேகத்திலையும் ஒட்டுமொத்த குமரி கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதி ஒட்டுமொத்த வடகடலோர பகுதி ஆந்திர கரையோரம் எல்லாமே இந்த காற்று கிழக்கு வடகிழக்கு காற்று குவிதல் என்பது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் இருக்கும். 8ஆம் தேதியிலிருந்து வடகடலோர மீனவர்களுக்கும் அச்சுறுத்தும் காற்று கொடுக்க போகிற காரணத்தினால 8ஆம் தேதியிலிருந்து வடகடலோரம் டெல்டா மாவட்ட மக்கள், டெல்டா மாவட்ட மீனவ நண்பர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதில் சவால் ஏற்படுத்தும். ஆக 8ஆம் தேதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது. 2 நாட்களுக்கு மட்டுமே உங்களுக்கு வாய்ப்பு வழங்குகிறது மீன்பிடித்தலுக்கு. ஆக கிழக்கு காற்று வரக்கூடிய 8ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோரத்தில் கரையை ஒட்டிய கடற்பகுதியில் மீனவர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு சவால் நிறைந்த காற்று கொடுக்கும். இது 8, 9, 10 என்று படிப்படியாக எல்லா நாளுமே இருந்து கொண்டிருக்கும். இதில் 10, 11 தேதிகளில் கொஞ்சம் வலுவாகவே இருக்கும். அந்த நேரத்தில் தரையில் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கடந்த 30, 31ஆம் தேதி 1, 2, 3 தேதிகளில் இருந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் கூட சற்று மரங்களை அசைக்கும் காற்று இருந்தது போலவே, மிதமான வெப்பநிலையை கொடுத்தது போலவே தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் லேசான மரங்கள் லேசாக அசையக்கூடிய லேசான காற்று இருக்கும். இது எதற்கு நான் சொல்கிறேன்னா, தரையிலே காற்று இருக்கும் என்பதனால கடலிலே கண்டிப்பாக கொஞ்சம் வலுவான காற்று 8ஆம் தேதியிலிருந்து 12, 13ஆம் தேதி வரை இருக்கும். 8ஆம் தேதி தொடக்கம்தான். 9, 10, 11, 12 தேதிகளில் கண்டிப்பாக கடலில் வலுவான காற்று இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த குமரி கடலிலிருந்து தமிழ்நாட்டின் வடகடலோரம் ஆந்திர கரையோரம் வரைக்கும் கூட இந்த காற்று இருக்கும். தொடர்ந்து அந்த காற்று பொங்கல் நாள் கூட இருந்து கொண்டு தான் இருக்கும். பொங்கல் நாளில் கூட அடுத்த நிகழ்வும் வரப்போகிறது. இப்படி 15, 16 மேலும் ஒரு நிகழ்வு. இனிமேல் நிகழ்வுகளுக்கு அதாவது காற்று அச்சுறுத்தலை கடலில் கொடுத்து தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் மழை பிடிப்பை கொடுக்கும் வகையில் நிகழ்வுகள் இருக்கும். சில நாட்கள் தரையில் குளிர் கொடுத்தாலும் கடலிலே குளிர்காற்று இருந்து கொண்டே இருக்கும், வலுவான குளிர்காற்று இருந்து கொண்டே இருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகும் அடுத்த நிகழ்வு வர இருக்கிற காரணத்தினால பொங்கல் நாளிலே தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அதே நாளிலே கடலிலே காற்று இருக்கும். அதாவது 14, 15, 16 தேதிகள்லையும் போகி பண்டிகை தினத்தில் கூட காற்று மட்டும் இருக்கும். மழை இல்லைன்னா கூட கடலில் காற்று இருக்கும். கடலில் காற்றும் மழை இருக்கும். தரையில் வெப்பமான இடத்துல மட்டும் மழை பொழிவை கொடுக்கும் போகி பண்டிகை அன்னைக்கு. 14, 15 தேதிகளில் கடலில் கண்டிப்பாக காற்று இருக்கும். கரையோரத்தை ஒட்டிய பகுதி வரைக்கும் காற்று இருக்கும். ஆகவே 15, 16, 17 எல்லா நாளுமே காற்றாகத்தான் தெரிகிறது. அச்சுறுத்தும் காற்று மீன்பிடித்தலுக்கு ஒரு தடையை விதிக்கும் காற்றாகத்தான் இருக்கிறது. வரக்கூடிய 7ஆம் தேதி வரை 8ஆம் தேதி வரை உங்களுக்கு இந்த ஒரு இடைவெளி கொடுக்கிறது. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9லிருந்து நீங்கள் கடலுக்குள் செல்லாமல் இருப்பது நலமாக இருக்கும். அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 8ஆம் தேதி வரை பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது வரக்கூடிய வியாழக்கிழமை வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வியாழக்கிழமை மேகம் சூழ்ந்து ஆங்காங்கே தூறல் வரலாம் இலங்கைக்கு. வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி லேசான மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும். ஆங்காங்கே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கனமழை காற்று குவிதல் காரணமாக ஏற்படும். 10ஆம் தேதிக்கு மேல்
மழை வாய்ப்பு இலங்கைக்கு தொடர்ச்சியாக தினசரி இருந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தினசரி மதியம் மாலையில் இலங்கைக்கு 10ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 10 வரைக்குமே பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவே தெரிகிறது. இடைவெளியும் இருக்கும், குளிரும் இருக்கும், லேசான மழையும் இருக்கும், மேகமூட்ட தூறல் வானிலையும் இருக்கும். சில நாட்கள் மிதமான மழை இருக்கும், சில நாள் சற்று கனமழை இருக்கும், சில நாள் கனமழை இருக்கும். இப்படி வரக்கூடிய ஜனவரி 9 பிப்ரவரி 10ஆம் தேதி வரை அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து குமரி கடற்பகுதியை நோக்கியோ அல்லது இலங்கை கடந்து தமிழ்நாட்டின் தென் தமிழ்நாடு வழியாகவோ, அதை எப்படின்னா 22ஆம் தேதி நிகழ்வு தென் தமிழ்நாடு வழியாக போக வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜனவரி 22, 23, 20, 21, 22 தேதிகளில் இலங்கை கடக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மழை நிகழ்வும் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக 10ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இடையில மழை இல்லாத நாள் இருந்தாலும் குளிரும் தூறலும் சாரலும் என்று மழை பொழிவுகள் கொடுக்கக்கூடிய வானிலைகள் இருக்கும். குளிருக்கிடையே மழை, வெயிலுக்கிடையே குளிரும் வெயிலும், பிறகு மழையும் சாரலும், பிறகு மிதமான மழைப்பொழிவும் என்று மாறி மாறி இலங்கைக்கு மழைப்பொழிவு வானிலை இருந்து கொண்டு தான் இருக்கும். முற்றிலுமாக காய விட்டு விடாது. மழை என்பது பிப்ரவரி 10 வரை இந்த அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக கொடுத்து கொண்டு தான் இருக்கும். பிப்ரவரி 10க்கு மேலும் மழைகள் இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் காற்று சுழற்சி மழை மார்ச், ஏப்ரல், மேல இருக்கு. வலுவான நிகழ்வு ஏப்ரல் மேல இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இதுவரைக்கும் பற்றாக்குறை மழைப்பொழிவு கொடுத்தாலும் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்படிப்பட்ட மழைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நனைக்கும் மழையிலிருந்து கனமழை வரைக்கும் வரக்கூடிய ஜனவரி 10 கொடுக்க போகிறது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மேலேயும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயிலும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவும் வரக்கூடிய கோடையில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டிருக்க வேண்டும். அதே போல 2025 வானிலையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு வலிமையான மழைப்பொழிவுகள் இருக்கிறது. 2025 மழை ஆண்டுன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பொழிவு தரக்கூடிய ஒரு 2025 ஆண்டாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது கடல் நீரோட்டங்கள் எல்லாமே இலங்கை சுற்றுவட்டாரம் மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி கரையை ஒட்டிய கடற்பகுதி மற்றும் சுமத்ரா தீவு, இலங்கை இடைப்பட்ட பகுதி, இலங்கைக்கு தெற்கே உள்ள கடற்பகுதி, நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல்லாம் வெப்பம் உயர்ந்து வெப்ப நீரோட்டங்களின் பிடியில் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக கோடையிலும் நிகழ்வுகள் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையும் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழையும் 2025 பருவமழையும் கோடை மழையும் குளிர்கால மழையும் சிறப்பானது ஒரு விவசாயத்திற்கு ஒரு ஏற்ற மழைப்பொழிவை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை பாதிக்கும் மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன் இருக்கக்கூடிய மழைப்பொழிவை சேமித்து மழைநீரை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்துவதற்கு நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.